வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாம்? ஒரு சந்தோஷமா முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட அதை உறுத்திக்கிட்டே இருக்குது. மேட்ரு என்ன மேட்ருன்னா, நம்ம தமிழில் அழகான ஒரு வார்த்தை வரும், மதியாத வீட்டை மிதியாது, அது சொல்லுவாங்க. கரெக்ட். அப்புறம் துஷ்டனை கண்டால் தூர விலகு, கரெக்டான விஷயம். அது மூளை கரெக்டான ஜட்ஜ் பண்ணோம். அது நல்ல விஷயங்கள், தத்துவம், நல்ல தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் அதை நம்ம பயன்படுத்தி தவறான வழியில் செல்லக்கூடாது. அதுக்கு தான் அவங்க அம்மா பகவான் நமக்கு இருக்காங்க. அவங்களால முடியாது ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் இல்லை நண்பர்கள் இவங்ககிட்ட யார்கிட்டயாவது நம்ம வீட்டுக்கு போகும்போது எப்பவுமே நல்லா எதிர்பார்த்து அவங்க நம்மளை வரவேற்பாங்க, நல்லா கவனிப்பாங்க, இப்படி எல்லாம் செஞ்சு சந்தோஷமாக இருப்பாங்க. குறிப்பிட்ட டைம் போகும்போது அவங்க எல்லாம் ஒரு மாதிரி பேசாமல் இருப்பாங்க. அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கணும், இது பண்ணிவிட்டு ஏதோ எதுக்குறா இவங்க வந்தாங்கன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்காங்க. அதை பார்த்த உடனே முடிவாயிடும், ஓப்பா இனிமேல் இந்த பக்கமே கால் வைக்கக்கூடாது. ஒரு விரோதியை மாதிரி உடனடியாக கிளம்பி அந்த இடத்துல வீட்டுக்கு போகணும். ஆனால் வீட்டுக்கு போனால் அந்த மைண்டு சும்மா விடுமா? சும்மா விடாது. என்னென்னமோ காரியங்கள்லாம் சொல்லும். இது எதுக்காக அவர் பண்ணியிருக்கான்னு தெரியல, இப்போ கொஞ்சம் புதுசாக வீடு வாங்கியிருக்காரு, நம்ம ஏதோ போனோன்னு பிடிக்கல, அவங்க சொந்தம் இருக்கா, ஏதாவது என்னென்ன வேணுமோ அது எல்லாம் டெவலப் பண்ணி ஒரு அழகு பண்ணி ஒரு பில்டிங்கை உருவாக்கிடும். அந்த மாளிகை சூப்பராக இருக்கும். என்னடா இப்படி அப்படின்னு. ஆனால் இவர் சொல்கிறாரு, பகவான் சொல்கிறாங்க, இது மாயை, உன்னுடைய எண்ணம் இது டெவலப் பண்ணுது. இப்போதைக்கு மூளை இல்லை. அது இந்த காலம் நம்ம நினைக்கிறோம் நம்ம மூளையில் கரெக்டான முடிவு தான் எடுக்கும். ஆனால் இந்த மூளையே நம்மளுக்கு இப்போ இந்த காலத்து மூளை இல்லை. இதெல்லாம் ஆதி காலத்து மூளை இப்போ நம்ம பயன்படுத்தும். அதுக்கு நல்லது கெட்டதுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியாது. சொல்கிறது நல்லது தான், போகக்கூடாது, துஷ்டனை கண்டா துளை விலகுதெல்லாம் கரெக்டு. இது ஒரு விரோதியை ஆக்கி நம்மளை ப்ராப்ளம் பண்ணும்போது நம்மளால் அது வெளியில் வர முடியாது. அதுதான் அவர் சொல்கிறார். அதை பாருங்கள், நல்லா பாருங்கள். வந்த உடனே ஊரெல்லாம் மேட்ச் இப்படி பண்ணிட்டாங்க, சரி அது போக வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அதுக்கு மேலே வெறும் கிளைகள் பதவிதமான ஒரு உதாரணங்கள் கிடைச்சி அதை பண்ணுறதை விட அப்படியே பொறுமையாக அதை ஒரு நிமிஷம் பார்க்க, இல்லை நான் ஹெல்ப் கேட்கும் அவங்ககிட்ட உதவி கேட்டோம்னா சரி பண்ணுறோம். அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னா, அவங்க ஒரு வாரமோ ஒரு மாதம் கழித்து ஒரு சூழ்நிலைக்கு வர வேண்டிய, உங்கள் வீட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலையாவது இல்லை வழியில் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த சமயத்தில் அவங்க சொல்வார், இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆபத்து அந்த மாதிரி இருந்து போச்சு அந்த இடத்துல, அந்த சூழ்நிலை நீங்கள் வந்தீங்க, ஆனால் எப்படி உங்களுக்கு நான் அதை இது பண்ணுறதுன்னு தெரியலன்னு ஏதோ அவங்க மன்னிப்பு கேட்பாங்க, நன்றும். இல்லை அவங்க அந்த மாதிரி எண்ணமும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பரவாயில்ல. ஆனால் அது ஒரு விரோத தன்மைப்பானே அவங்களுக்கு இருக்கலாம், அவங்களுக்கு இருக்கக்கூடாது. அதனால என்ன சொல்கிறேன்னா, அதில் இருங்க, அதுலேருந்து வெளியில் வரணும், ஈஸியாக வாங்க அப்படின்றார். அப்புறம் பல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன எடுத்துக்கோங்க, நான் ஒரு பெரிய நடிகர், ரொம்ப பெரிய ஃபேமஸ் நடிகர், அவரே இருந்துட்டார். அந்த சொந்தக்காரர் இருக்காங்க, அவருடைய சிஸ்டர், அவங்க ஹஸ்பண்ட் அவங்க வீட்டில் கொஞ்சம் வயசானவர். அந்த வீட்டில் அவங்க அம்மா அந்த நடிகருடைய மனைவி ஒரு சகோதரி மாதிரி, தாயார் மாதிரி எல்லாம் கவனித்து எல்லாம் பண்ணி அவங்க அறுசுவையாக சமைப்பாங்க. அவ்வளோ அருமையான சமையல். எனக்கு எல்லாமே சாப்பிட்றதுக்கு என்கிட்ட பல நடிகர் வீட்டில் அவங்கெல்லாம் சாப்பிட்டு போவாங்கன்னு சொல்லி அப்படி நல்ல வசதியான நிலைமை இருந்தவன். ஆனால் என்னை அவன் பார்த்த உடனே நான் கேட்டேன், சார் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். அதாவது ரொம்ப ஒரு அந்யோன்யமாக கேட்டேன். உடனே அவர் பார்த்துட்டு, என் வீட்டில் எங்கள் வீட்லேயே சாப்பாடு சாப்பிட்டுன்னு எங்கிட்டயே நீ சாப்பிட்டியான்னு கேட்க வரீங்க, சாப்பிட வரீங்களான்னு கேட்குறியா அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு அப்போது இவரை கண்டுபிடிக்கல. அது எத்தனையோ வருஷம் போட்டு குறைஞ்சிது. இப்படி போயிட்டோமே, அப்படி பண்ணிட்டோமே, அப்படி இது இல்லை, ஒரு மாயை. என்ன சொல்கிறாருன்னா, அது அந்த இடத்துல அவங்க சொன்னார், அது ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. அது பாதிக்குது, நம்மளை தான் பாதிக்குது. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், அடுத்தவன் தப்பிச்சிடுவான், நீ மாட்டிடு. உனக்கு பிரச்சனை அது தொல்லையாக உருவாகும். அதனால் மிகவும் ஜாக்கிரதையாக அதை கேட்டு பொறுமையாக இருந்து ஒரு முடிவு எடுக்கணும். அவங்ககிட்ட கண்டிப்பாக அவங்களால செய்ய முடியும். எத்தனையோ நம்ம படிச்சிருக்கோம், எவ்வளோ கோயில் போயிருக்கோம், எந்த விஷயமும் நம்மளால் ஒன்றும் இது வரைக்கும் யாரும் சாதிச்சதில்லை. இவங்களுக்கு அந்த பவர் இருக்குது. மூளையை ஃபிக்ஸ் பண்ணி அருமையாக கொண்டு வந்துடுவாங்க. நன்றி. ரொம்ப இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு உங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.